ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா ஸ்பைசியாக முட்டையை வச்சு ஒரு பெப்பர் மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. இது சாதத்துக்கு சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எக் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சுட்ருக்கோம். முட்டை வந்து கிட்டத்தட்ட வெந்துருச்சு. 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சை தண்ணியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் உரிச்சு எடுத்துட்டு நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலா பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு. இந்த 3 தான் வந்து இந்த மசாலாக்கு ரொம்ப வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துறோம். ஸோ இதை வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கு பொதுவாக நான் வந்து சீரகம், மிளகு தூள் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. பட் அதை விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல வாசனையான நம்ம பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் வாசனைக்காக 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கிறேன். இது சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ இது ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா மசாலா கிடைக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து போட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதில் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டிருக்கிறேன். பேஸ்ட்டாக அரைக்கல, லைட்டாக தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து லைட்டாக மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையே இல்லை. அடுத்ததான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்க, இந்த டைமில் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கிரேவி கிடையாதுங்க, ஜஸ்ட் மசாலா தான். சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கிரேவியாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் நிறைய வெங்காயம் தக்காளி சேர்த்தணும். இதுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாலாம் அந்த எக்கோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் அதை நல்லா இறங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால திருப்பி திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல. ஸோ ரொம்பவுமே அருமையான நம்ம எக் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்டு ஒரு ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட முட்டை இருந்தது அப்படின்னா இப்போவே கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன்.
ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.